குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 12th ஓகேங்களா. ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ ஓகேங்களா. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ போத் 11th and 12th ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்ச் லாஸ்ட்டில் இந்த மார்ச் 31st வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் ஜோன் வைஸ் போயிடும். ஸோ அந்த ஜோன் வைஸ் போகிற பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அந்த பேப்பர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சொன்னேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று போயிடுச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம டீச்சர்ஸ் கிட்டேருந்து என்னென்ன ஃபீட்பேக் கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அங்கே காமனாக கொடுத்துருக்க ஒரு மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை ரொம்ப அதிகமாக போட்ட விட ரொம்ப அளவுக்கு மீறி லிபரலாக ஏதோ ஓரளவுக்கு ஒத்து போனாலும் ஃபுல் மார்க் கொடுக்குது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி மார்க்கை குறைக்குது. ஆன்சர் என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5 mark கொஸ்டின் ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காப்புல இருந்தாலும் வந்து பண்ணால் ஸ்ட்ரிக்ட்டுன்ற பேர் 4, 3 அந்தமாரி அனாவசியமாக மார்க்கை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைக்குது. ரொம்ப லிபரலாக அதிகமாக போகிற இந்தமாதிரி 2 விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா இந்தமாதிரி 2 விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டாக நடுநிலையாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து அதுவும் ஸ்ட்ரிக்டானு கிடையாது. ரொம்ப லிபரலாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பண்ணக்கூடாது, நார்மலாக மிடில் லெவலில் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு 5 mark கொஸ்டின் இருக்குது வச்சிங்களேன், ஒரு 5 கீ பாயிண்ட்டு கவர் பண்ணால் மார்க் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. பெருசாக வந்து எதுவும் ஸ்ட்ரிக்டாக நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்களாம் ஓகேங்களா. கிரேஸ் மார்க்ஸும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க்கு எப்படின்னா மிஸ்டேக்காக இருக்கிற கொஷின் கொடுப்பாங்க மார்க்ஸ், அதுவும் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னென்னா ஃபுல்லாக மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த கிரேஸ் மார்க்கு. அதாவது அந்த கிரேஸ் மார்க் வந்து எப்படின்னா இப்போ தப்பாக இருக்கிற கொஷினை யார் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா. அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதுதான் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரல் டு மாட்ரேட் லெவலில் தான் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஆக 2 mark 3 mark அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு போட்டே பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது உண்மையில் ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு ரிசல்ட்டை நினச்சி யாரும் ஒரி பண்ணாதீங்க. 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து ப்ரெஷராக இருக்காங்க. ஏன்னா அந்த கட் ஆஃப் தான் ஹையர் ஸ்டடீஸ் அதாவது காலேஜுக்கு யூஸ் ஆகும்னு யாருமே பயப்படாதீங்கப்பா. ஸ்ட்ரிக்டான வேல்யூஷன் இல்லை. ஏன்னா நிறைய 12th standard ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள போட்டு எதுக்கு குழப்பிக்கிறாங்கன்னா இப்போ வேறு கிரேஸ் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதனால் வந்து பண்ண வேல்யூஷன் ஸ்ட்ரிக்டாக வந்து மார்க்ஸ் குறைச்சி கட் ஆஃப் குறைச்சிருக்கோம் பயப்படுறாங்க. இப்போ நேற்று ஸ்டார்ட் ஆன வேல்யூஷனில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் நடக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியான நியூஸு. ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டும்போது அப்படி தான் சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ நல்லா தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வேல்யூஷன் நல்லா போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேல்யூஷன் நடக்கும்போது என்னென்னலாம் அப்டேட்ஸ் ஆகுதோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.